ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நான் தான் முதல்வராக இருக்க வேண்டும், ஏமாற்றிவிட்டனர் என செங்கோட்டையன் பேச்சு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழகத்தின் முதலமைச்சராக தான் பொறுப்பேற்றுக்க வேண்டியதென்றும் அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கப்பட்ட விதம் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி செங்கோட்டையன் ஈரோடு பரப்புரையில் பேசியுள்ளார். கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன், ஜெயலலிதா மறைந்த அந்த சூழலில் நள்ளிரவு வரை தான் முதலமைச்சராக போவது உறுதி செய்யப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார். இரவு வரை தான் முதலமைச்சர், ஆனால் காலையில் கதை அப்படியே மாறிப்போனது. போட்டி அந்த ஆள் கையில். அப்போது என்னிடம் போட்டி இல்லை என தெரிவித்துள்ளார். அப்போது சசிகலா தன்னிடம் கருத்து கேட்டபோது, கட்சியின் ஒற்றுமை கருதி பரவாயில்லை, அம்மா கட்சி உடையாமல் பார்த்துக்கொள்வோம் என தான் கூறியதாகவும், அதனை பிறகு சசிகலா தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த முன்வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் வருகையை மலைப்பாம்பு ஊர்ந்து வந்து நிகழ்வோடு ஒப்பிட்ட செங்கோட்டையன் கடுமையாக விமர்சித்தார். திடீரென ஒருவர் மலைப்பாம்பு போல் நீந்தி வந்து காலில் விழுந்தார். காலில் விழுந்து கெஞ்சியவர், பிறகு என்னை முதல்வராக்க இவர் யார், எனக்கு தனி தொகுதி இருக்கிறது என்று பேசினார். இப்படி யாராவது செய்வார்களா என கேள்வி எழுப்பினார். மேலும் தனக்கு உதவிய டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தன்னை தற்காத்த பாஜக உள்ளிட்ட அனைவரையும் எடப்பாடி பழனிசாமி கழட்டிவிட்டு விட்டதாக குற்றம் சாட்டினார். தாவேகா தலைவர் விஜயை புகழ்ந்து பேசிய அவர், தமிழக மக்களின் வரி பணத்தில் ₹1 கூட எடுக்க மாட்டேன் என சத்தியம் செய்த ஒரே தலைவர் விஜய்தான். தொடர்ந்து தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகளை அவர் பட்டியலிட்டார். அனைவருக்கும் வீட்டுமனை மற்றும் வீடு கட்டி தரப்படும், மகளிருக்கான இருசக்கர வாகனம் வழங்கப்படும், குடும்ப தலைவிகளுக்கு ₹2500 மற்றும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள், 10 லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு 1 பவுன் தங்கம், 7000 மதிப்பிலான பட்டுப்புடவை, பெண்கள் பேருந்தில் எங்கு வேண்டுமானாலும் இலவசமாக பயணம் செய்யலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் தனது படங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், சிபிஐ வழக்குகள் என பல்வேறு தடைகளை தாண்டி விஜய் அரசியலுக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்ட செங்கோட்டையன், 23ஆம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து பெற்றோருக்கு ஆசி பெற்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். விஜய் அங்கிளுக்கு வாக்களித்து விட்டு வந்துதான் சாப்பிடுவேன் என குழந்தைகள் சொல்லும் அளவிற்கு மாற்றம் வர வேண்டும் என கூறி தனது உரையை நிறைவு செய்தார்.